சேலம் மாவட்ட எல்லையான துப்பூரில் மணல் லாரியும் அரசு பேருந்தும் எவ்வாறு மோதிக்கொண்டன என்பது குறித்த தகவல்களை சம்பவ இடத்திலிருந்து தருகிறார் செய்தியாளர் மோகன்ராஜ். தேவையில்லாத இடத்துல நிறைய மேம்பாலங்கள் போட்டுக்கிறாங்க. முக்கியமான மேட்டூர் வகையான பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு பெரிய லோடு மிஷின் சம்பந்தப்பட்ட விஷயம் போறக்கூடிய மிகப்பெரிய போக்குவரத்தான இந்த இடத்துல மேம்பாலம் இல்லாத ஒரு பொறியியல் இன்ஜினியரை எந்த ஒரு இன்ஜினியரை வந்து தவறான ஒரு பிளான்னால எங்களுடைய பொதுமக்களுடைய உயிர் பல கோடி ஒரு ஆயிரக்கணக்கான உயிர்கள் இதுவரை சேதமாக இருக்குது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து செக் போஸ்ட்ல இருந்து இந்த மேம்பாலம் வரைக்கும் ஒரு மேம்பாலம் எடுத்தீங்களா பிரச்சனை வரும் கணவாய் ஏறீங்களா மாசம் 10 நாளைக்கு டைம் நடக்குது. காரணம் என்னன்னாங்க பைபாஸ்ல வரவங்க கட்டிங் கிடையாது, வரவங்க ஸ்பீட்ல வராங்க. அப்படிங்குள்ள இந்த பக்கம் மேட்டூர் ரோட்ல இருந்து வரவங்க பார்த்து திரும்புறதில்ல, அவங்க வரவங்க ஸ்பீடு கண்ட்ரோல் கிடைக்காம இது மாதிரி நடந்துருது. சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையான தொப்பூர் பகுதியில் இன்று நேர்ந்த விபத்துல 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, மேச்சேரியிலிருந்து அதாவது மேட்டூரிலிருந்து திருப்பத்தூருக்கு செல்லும் பேருந்தானது இந்த சாலை வழியாக, அதாவது இது சேலம் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலை இருக்கும் மேச்சேரி இணைப்பு சாலையாகும். இந்த சாலையிலிருந்து வந்த பேருந்தானது தேசிய நெடுஞ்சாலை சேலம் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது. அப்பொழுது சேலத்திலிருந்து தருமபுரி நோக்கி வந்து கொண்டிருந்த மணல் பாரம் ஏற்றப்பட்ட லாரியானது இந்த சாலையில் அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாலையோட அமைப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஒரு இறக்கமான பகுதி அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து உடனடியாக கட்டுப்படுத்த முடியாமல் வந்த லாரியானது அரசு பேருந்தின் மீது பக்கவாட்டில் பலமாக மோதி கிட்டத்தட்ட சம்பவ இடத்திலிருந்து 20 அடி தூரம் வரை இழுத்து சென்று சாலையின் தடுப்பு சுவர்களை கூட உடைத்துக் கொண்டு செல்லும் அளவிற்கு இந்த விபத்து நடந்திருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்தவரைக்கும் முதல்கட்ட தகவலின்படி அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாகவே இந்த விபத்து நடந்திருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தது மட்டுமல்லாமல் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சேலம் அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்தது எல்லைப்பகுதி என்பதால் மீட்பு பணியிலும் சற்று தாமதம் ஏற்பட்டது. அதே போல காயமடைந்தவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதிலும் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கு. அவ்வப்போது அடிக்கடி நாள்தோறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பகுதியில் விபத்து ஒரு வாடிக்கையான விஷயம். அதற்கு காரணம் இந்த சாலையோட அமைப்பு தான் என்று கூறப்படுகிறது. அதாவது அதிகமாக வளைவுகள் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த இந்த தொப்பூர் சாலையின் அருகே மேம்பாலம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இப்பகுதி மக்களோட கோரிக்கை. இருந்த போதிலும் இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால்தான் மீண்டும் இன்று ஒரு கோர விபத்து நடந்திருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும். அதே போல விபத்தினால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கு முதலுதவி சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் விபத்து தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இப்பகுதி மக்களோட கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் தொப்பூரிலிருந்து எஸ். மோகன்ராஜ்.